அது முறக்காமே பார்த்துன்னு வச்சு அவளை காதலிக்க சொன்ன காதலிக்க சம்மதம் கேட்டு கலைவாணி மறுத்தா. கலைவாணி அப்படியே என்ன படுத்து எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்த சம்மதத்தை தலைவா வண்டி செட்டில் விட்டியா இங்க போய் சர்வீஸ் பார்த்து வைப்பாங்க. நான் மெக்கானிக் கடை வச்சுக்கிறேன், சர்வீஸ் பாக்குறேன். அக்கா நீ இப்போ ஓய்வு சம்மதத்தை பெறுவது உனது கடமையா? ஈரம் இருக்க வரை இலைகள் உதிர்வதில்லை. என் அக்கா நீலாதேவி இருக்க வரை இந்த விக்கிரமன் காதல் அழிவதில்லை. நண்பா நீ எதுவும் கவலைப்படாத, வண்டி செட்டில் விட்டேன் நான் பாத்து. நண்பா கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட பொக்கிஷமனா பொக்கிஷமா நீ போய் தலைவா ஆகட்டும். தலைவாடே சீக்கிரம் சம்மதத்தை போது அப்புறம் வண்டி சொட்டாயிடுச்சு. ஆமா போருக்கு போறாரு. எப்பா கொஞ்சம் அந்த குரூப் கொஞ்சம் அமைதியா கிடைக்கல. வயசான காலத்துல என்ன அதுல அமக்கலாம். இப்பதான் குரூப் சார் முடியும். வயசான காலத்துல என்ன அமைதியா குரூப் சார் முடியும். நம்ம ஏங்க பேரு கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள். சமையல்காரன் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்புறம் நான் சமைச்சிருவேன். நல்லா அரிசியான சாப்பாடு போட்டாங்கம்மா. நிஜமாவே சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. சாப்பாடு ஒரு பக்கம் நல்லா சாப்பாடு வச்சுல உட்காந்து சொல்றது கூட நிஜமாவே இல்ல நல்லாச்சு. ரசம் தான் கொஞ்சம் தனியா சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிமாண விதமே வேற. நிஜமாவே அது அண்ணாங்க பாரு. நான் 2 வாட்டி வச்சுக்கேன், ஆனா ஒரு முறை தான் வச்சுக்கிறேன். நிஜமாவே நாங்கெல்லாம் பயந்து சாப்பிட்டோம். எதுக்காக பயந்தோம்னா வாரி போடுறதுல பாரி வல்லன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிஜமாவே சாப்பாடு பாரி வல்ல போடுறது கிடையாது. நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ மூடு. அதுதான் சொல்றேன். அதனால ஏதோ காமெடிக்காக பேசுறோன்றதுலாம் இல்ல, நிஜமாவே சொல்றேன். சாப்பாடு வாடுறாங்க பாரு. என்ன இது சாப்பாடு விஷயத்துல இந்த மாதிரி மேடம் மேல சொல்றாங்களேன்னு நினைப்பீங்க. சாப்பாடு விஷயம் மேடம் தான் சொல்லி காமிப்பாங்க. சாப்பாடு அவர் செய்யல, அது ஒரு அம்மா, அந்த ஒரு அம்மா வீட்டுல அந்த அம்மா பேர் எங்களுக்கு தெரியாது. சாப்பாடு நல்லா இருந்தது அவ்வளவுதான். எதுக்காக எதுங்க இந்த அம்மா தான். மேடம் என்ன சொல்றாங்க, எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா எல்லாருமே வழங்கிடும். எதுக்காக இந்த சாப்பாடு முட்டை பொரியல் சூப்பருமா அருமா பண்ணுமா. முட்டை பொரியல் அங்கே எங்க ஊருக்கு தான் பண்றாங்க. என்ன தெரியும், வெங்காயம் தண்ணி நிற்குது, காரம் தண்ணி நிற்குது, சூப்பரா இருந்துச்சுமா. அதுலயே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டான். அதான் கலர் டிஃபனுக்காக நிஜமாவே எதுக்கு கொடுக்காத காலைல ஒண்ணு கொடு. என்ன மாமா கிட்ட ஏதோ பேசிட்டு மாமா என்ன பிடிக்கலையா? வேற என்ன மாமா வந்த உடனே என்ன கட்டி பிடிச்சு காதலிச்சு முட்டத்தை கொடுன்னு சொல்றாருமா. மாமா கேட்காம வேற யாரும் அண்ணன் கேட்கப்பா. அவரை பிடிக்கல மாமா பிடிக்கல. ஏன் என்னத்துக்கு பிடிக்கல? மாமா ஒரு குடிகாரமா. ஒரு குடிகாரனா 4-5 குடிகாரன் சேர்த்துக்க ஒரு அமகமா இல்ல. ஒரு குடிகாரன் சொல்றேன். ஒரு குடிகாரன் ஒண்ணு இல்லைங்க, அவரு ஒரு குடிகாரன். சாதா குடிகாரன் சொல்லுவாங்க. ஒரு குடிகாரன் 4-5 குடிச்சிருக்கு. மாமா நீ குடிக்கிறான் திருந்து மாமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மாமா குடிக்காதீங்க, எனக்கு பிடிக்கல குடிக்கலன்னு ஒரு 4 நிமிடம் சொன்னா அவன் குடிக்காம இல்ல. கார் கட்டி விட்டுட்டே 2 நாள் குடிக்க மாட்டான், 3வது நாள் என்ன சொல்றேன். இந்த காலத்துல அவன் தலைக்காணி மாத்திரம் போட்டு வச்சு, அதனாலதான் நான் தலைக்காணி வச்சுனே என் கூட படித்து கிடையாது. எப்படி தலைக்காணி மந்திரம் வச்சு தலைக்காணிக்கு மந்திரம் போறது இல்லையா? தலைக்காணி மந்திரம் தான் வேற உங்களை என்ன தெரியும். அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் குட்டி. அதனால நான் சொல்றேன் சாமி, நீ குடிக்கிற நாளைக்கு திருந்துமா, நம்ம கிட்ட தான் இருக்கு. போட்டு வச்சுக்கணும். வெளியே போடுறான்.
அதனால என் மாமா கிட்ட பேசு பழகு நல்லா கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல கோவில கூட கல்யாணம் பண்ணலாம். நீ இப்போ சொல்லு பழகி பாரு முச்சா பழகு எல்லாம் உங்க வார்த்தை பிரகாரமே நான் மாமாவை திருமணம் செஞ்சுக்கிட்டா மாமா குடிச்சிட்டு செத்துட்டாருன்னா என் வாழ்க்கை என்னமா அப்பா அதுக்கா கவலைப்படுறேன். அவன் குடிக்காரன் குச்சி செத்துக்கிட்டா என்ன பண்ணுதுன்னா ரெண்டாம் தாரம் கட்டிக்க. ரெண்டாம் தாரம் எப்படிறா? ஏன் நீ கட்டிக்கல? நீ ஒரு தரமா நீ என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்ப நீ வச்சிடலாங்க. ஸ்பாயில் இல்லடா, நீ தான் சொன்ன ஸ்பாயில் மீன்ஸ் வீணா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அதனால என் லைஃப் போயிடுச்சு. நீ அப்படி இருக்கக்கூடாது சாமி. புரியுதா? அம்மா சொல்றது கேளு. அம்மா சொல்றேன் கேளு. நல்லா இருக்கு. அம்மா வெய் போ, நீ எங்க போடு நீ? எப்படி போய் என் பக்கம் திருப்புறீங்கள? அவன் கல்யாணம் பண்ணிக்க என் தம்பியே. கையெடுத்து கும்பிடுறேன். மாமா மட்டும் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்காதீங்கம்மா. பேசிடலாமா? என்ன வேற என்ன நூல் விட்டுறியா? நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. என்ன அடிக்க மாட்டீங்க. அம்மா நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிட்டேம்மா. திருமணம் ஒண்ணு நடந்தா எனக்கு அவர் கூட தாமா திருமணம். எனக்கு மரணம். நான் என்ன சொல்றேன், பெத்து வளர்த்து யாரோ பெத்தாங்க, நான் வளர்த்து ஆளாக்குறேன். வளர்த்து ஆளாக்குறவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? நீ என்ன சூஸ் பண்ண? இல்ல இதுக்காக எல்லா ட்ரெஸ் கிட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குறாங்க. ஒரு வார்த்தை நான் அது போல லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அப்படி கொடுத்தா இஷ்டமான அப்ப நாங்க நாத்தாக்குறோம். பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கம்மா. கஷ்டப்படுற வேலைக்கு அனுப்புறாங்க. அப்படியே வச்சுருவானா என்ன பண்ணுதா? என்னடா என்னடா கஷ்டம் தெரியுமா? நீ பெத்திருந்தா தான் உனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல சிரிக்க வச்சு பாரு. நான் சிரிக்கிறாங்கம்மா. என்னப்பா குட்டி, இப்ப நான் இறங்கி வந்தா கவுந்து படுக்க மாட்டேன். இப்படி காலை விரிச்சுட்டு படுப்பேன். நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சுன்னு சொன்னல. அவர் யார் தெரியுமா? திருமலை மாமா. திருமலையா? ரெண்டு கண்ணுக்கு இல்ல 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 அவன் பிளான் பண்ணி தான் சொல்லிக்கிறேன். என்ன பிளான்? இல்ல இல்ல அவனுக்கு கண்ணு தெரியாது. நம்ம கல்யாணம் பண்ணினா எவனா சுத்தி நடக்கலாம் பாரு. அவனுக்கு தெரியாது. உண்மையே என்கிட்ட ஒத்துக்கணும். பொண்ணு நாயா அப்படி நான் வளர்க்குற கை வச்சு கவலைப்படாது. அதனால காலை வச்சிருப்பேன். என்ன குட்டி இங்க வாங்க. அவனா கட்டாயா போடுவான். வரும் பூசால மட்டும்தான். வேணாம்மா, உங்க கையாலே ஏதாவது விஷம் வாங்கி கொடுத்துருங்கம்மா. கையால சாப்பிட்டு நம்ம போய் ஜெயில உட்காந்துக்கணும். நம்மள உள்ள அனுப்பலான்னு பாக்குறாவோ. பிளான் பண்ணிக்கிறாவோ. அடி அஞ்சுக்க பண்ணிக்கோ. வேற மாதிரி பாரு. அஞ்சுக்க அஞ்சுக்கோ தாரக்காரு. அடி அஞ்சுக்க
வாசலிலே வாழை மரம் மக்களைய நாள் வளர்த்தே நான் எப்படி அந்த காலத்துல வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தை அடிக்கமா அவன் இதுக்கப்புறம் உன்னை இறக்கி விடுகிறாள். அந்த வேதபெருமான் எழுதிய மகாபாரதத்தை நான் சொல்ல மேற்கொள்கின்றேன். அந்த மகாபாரதத்திலே இன்று 18ஆம் நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. துரியோதனன் பீமசேனன் மாறி மாறி அடித்து கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் நாள் யுத்தத்திலே கர்ணன் மாண்டான், சல்லியன் மாண்டான், சகுனி மாண்டான், எல்லோரும் மாண்டு விட்டார்கள். துரியோதனன் தான் தனியாக இருக்கிறார். பீமசேனன் தேடிக்கொண்டிருக்கிறார். துரியோதனன் குளத்திலே இறங்கி விட்டான். ஏன் இறங்கினான்? அவன் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எதற்காக? இறந்த பிணங்களை மீட்பதற்காக. பார்த்து விட்டான் பீமசேனன். அவன் குளத்திலே இறங்குவதை பார்த்து விட்டான். அவன் கதையை தூக்குறான், அடிக்க போகிறான். அடித்தான் கதையால் தண்ணீர் வெளியே வந்தது. துரியோதனன் வெளியே வந்து விட்டார். பீமசேனன் கத்தினோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த துரியோதனன் இப்போது செனற போகிறான். கொடுத்திருக்கலாமா? இந்த நாடாவது கொடுத்திருக்கலாம். எதுவும் கொடுக்கவில்லையே என்று இப்போது அழுகிறான். சில பேர் தான் பண்றான் பங்காளிங்க. ஆதாடி நடக்கிறீங்க. கொடுத்துட்டு போங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிருக்காரு.
நானே டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, துரியோதன் டென்ஷன்ல, பீமசேனன் டென்ஷன்ல இருக்கிறான். அடிக்கிறார். துரியோதனை எல்லாம் ஆண்டார்கள். என்ன சொல்றேன்? அதனால் தெரிந்து விட்டார். எட்டி உதைக்கிறார். எல்லாம் துரியோதன படைகள். துரியோதனை கட்டி பிடித்துக் கொண்டார். வந்துவிட்டார்கள், வக்கர பூமிக்கு வந்துவிட்டார்கள். இப்போது துரியோதன் ஏறிவிட்டான், பீமசேனன் ஏற முடியவில்லை. ஏனென்றால் அவன் சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாகி இருக்கிறார். அவரை நான் தான் ஏறி உள்ளவாமா செல்ல பேசாமே செல்ல பேசாமே ஏறி உள்ளவாமா தடுமா ஓ அவா போடாத அவன் எதுக்கு உனக்கு இச்சு போடாத இவரா பாபா போன போட்டு விடு யாமா அவன் யா உனக்கு கூட்டு போறான் தெரியுமா ஹலோ யா உனக்கு கூட்டு போறான் தெரியுமா ஏன் இந்த வடிவேல் ஒரு கல்ல டீ குடிச்சிருப்பான் ஒரு பையன் வந்து இசுன்னு ஓடுவான் இவன் பின்னாலே ஓடுவான் ஒரு வேன்ல ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவான் நான் பண்ணிட்டேன் உனக்கு என்ன பண்றேன் சாமி விடு நிச்சயமா அவன் பண்ண போறான் அது எந்த பக்கம் வர்றான் அந்த பக்கம் நான் இது பண்ண மாட்டேன் டாக்டர் தம்பி தம்பி நீ வெளிய போறா ஐயா யாரனா கொஞ்சம் வாங்க நான் கேக்குறேன் ஏய் போடா மாமா ஏய் நோ பாவுதேல சொற்பே எங்க பக்கம் தெரியல டேய் தூக்கத்துக்கு வராங்க இருமா பாபா ஐயா ஏய் பாபா தெரியுமா அவனே கருப்பு 2000 ரூபாய் செல்ல மிஸ்டான கருப்புக்கறான் கம்முங்க பாபா தம்பி டேய் சாரத் போய் எனக்கு தெரியாதா குடுப்புன்னுடா உங்களுக்கு குடுப்புன்னு பா சான்ஸ் ஓடுடா யாருமே யார் குடுப்புன்னு இல்ல எங்க அம்மா தூக்கி கொடுத்து ஆளு என்ன ஏய் யாரா வாங்க ப்ரோ ஏய் தாம் நல்லா இருக்கு தாமா டில்ல வர ஐயா ஐயா எப்படி தூக்கணும்னு சொல்றேன் இரு சிரிக்காத நீ ஏர் வேலைக்கு போற நாம பாத்துக்கிறியா எவ்வளவு புட்டுக்கிட்டு எடுத்துமா வாங்க அந்த புட்டுக்குடு மாதிரி ரெண்டு இருக்கும் பின்னாடி எங்க புட்டுக்குடா புட்டுக்குள்ள கை வைங்க புட்டுக்குள்ள கை தல்ல நீ பாப்பா நீ ஏர் வேலை குண்டு பா நீ வாடா டேய் நாங்கற வாடா டேய் நாங்கறடா நீ பண்ணாரு மாட்ட நான் என்ன சொல்றேன் அடக்கமா வா என்ன பிரதா அடக்கனா வாழ்க்கையில முக்கியம் இல்லங்க வாழ்க்கையில நிஜமாவே ஆமா கொஞ்சம் அமைதியா இருக்குமா அப்புறமாட்டு சிரிக்கலாம் கொஞ்ச நேரம் என்ன பொறுத்தளவுக்கு இந்த சமுதாயத்துல வாழ்க்கைனா ஒழுக்கம் என்ன நெஞ்சு வலி வருதா நெஞ்சு வலி வராது மம்மளத்துக்கு அப்புறம் உனக்கு என்னால வர முடியுதா என்ன என்ன பெரிய ஒத்தையடி பாதையிலே
மனசு வந்தையா போகுதம்மா என்னோட உதிரு உதிரு